குழுமியிருக்கும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுக பழனி அவர்கள் இன்றைய விழாவின் கதாநாயகன் சொல்றதோட கவிதை நாயகன். இன்றைய அவர் இந்த விழாவுக்கு, இந்த கவிதை நூல் விழாவுக்கு, அதாவது தமிழ் அறிஞர்கள்லாம் சேர்ந்த இந்த விழாவுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு மருத்துவரை அழைத்து கௌரவித்ததற்கு நன்றி. அவர் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்குமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோயாளியா முதல்ல எனக்கு அறிமுகமாகிறாரு. அவர் வரும்போது இன்னைக்கு நோயாளியா பார்த்தவர் இன்னைக்கு ஒரு படைப்பாளியா இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இது ஒரு மிக்க மகிழ்ச்சியான தருணம், இன்னும் சொல்ல போனா ஒரு நெகிழ்ச்சியான தருணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்களோட தொழிலில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் அறுவை சிகிச்சை துறையில் இருக்கேன். குடல் நோய் அறுவை சிகிச்சை துறை, நுண்துளை அறுவை சிகிச்சை துறை, இப்போ ரீசெண்டாக ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான, இது வரைக்கும் மினிமம் ஒரு 25,000 அறுவை சிகிச்சைக்கு மேலே பண்ணியிருப்பேன். இதில் எத்தனையோ நோயாளிகள் நல்லா இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் மறந்துடுவோம். பட் இந்த பழனிசாமிங்கிற நோயாளி என்னால் மறக்க முடியாத ஒரு நோயாளி. எப்போதுமே இவரோட கேஷீட்ஸ் இன்னும் எனக்கு கூட இருக்கு. ஏன்னா இவருக்கு வந்த சிம்டம்ஸ் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி நிறைய டாக்டர்களை பார்த்து நிறைய ஸ்கேன்லாம் எடுத்துட்டு அவர் வந்த சிச்சுவேஷன் அது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நிறைய ஸ்கேன்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு டயர்டா, பட் சிம்பிள் தான் அவரோட கம்ப்ளைண்ட். எனக்கு இந்த எது சாப்பிட்டாலும் அடிக்கடி மோஷன் போகுது, ஒரு மாதிரி இருக்கு, வயிறே சரியில்லை, அவ்வளோதான். வேர் கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்காக அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் அவர் முகத்தில் பார்க்கும்போது ஒரு டயர்ட்னஸ், ஒரு அலர்ஜி, ஏதோ ரொம்ப அலைஞ்சு பார்த்து ஏதோ நம்மளுக்கு பெரிய வியாதி வந்துருச்சு, நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. மற்ற டெஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக இருக்கு, இவருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப ரேரான ஒரு வியாதி பற்றி நான் யோசிச்சேன், ஏன் இது இருக்கக்கூடாதுன்ட்டு. அது உண்மையில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த டயத்தில் அந்த மாதிரி நான் யோசிச்சது, ஏன்னா அது லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் வரக்கூடிய ஒரு வகையான ஒரு நோய். அது சம்மந்தமாக சில டெஸ்ட்டுகளை பண்ண ஆரம்பித்தேன். அதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி டெஸ்ட்டுங்களை பண்ண ஆரம்பித்தேன். பட் முக்கியமான விஷயம், அந்த நோயாளி என்னை நம்பினான். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் கடவுளை நம்பி தொழில் செய்கிறவன். அதே மாதிரி அந்த நோயாளி என்னை நம்பினார். ஸோ நான் சொன்ன டெஸ்ட்டுகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் நான் சஸ்பெக்ட் பண்ண வியாதி கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை செய்தோம். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஸ்கேனில் ஒரு சின்ன விஷயம் இருக்கிறதுனால 2வது முறை அறுவை சிகிச்சைக்கு அறுவைத்தப்பையும் அவர் கண்டிப்பாக என் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க சார், எனக்கு நல்லதுதான் பண்ணுவீங்கன்னாரு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நிறைய நோயாளிகள்கிட்ட இல்லை. நம்ம ஏதாவது பேஷண்ட்டை சொல்லும்போது சொன்னோம்னா டாக்டர் காசு கொடுக்கறதுக்கு செய்கிறாரோ, டாக்டர் வேற இருக்கா வேணுக்குன்னு சொல்றாரோ, இவர் சொல்றது கரெக்டா இல்லையா, இந்த டெஸ்ட்டை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு 5%, 6% அந்த மாதிரி இருக்கலாம் மருத்துவர்கள். மற்றபடி இவர் நான் சொன்னதை எல்லாத்தையும் இன்னைக்கு அவர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆரோக்கியமா, இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு அவருக்கு 2 அறுவை சிகிச்சை செய்து அவர் சக்சஸ்ஃபுல்லா அவர் நோயை 100% கியூர் ஆகி, ஒரு வகையான கட்டி இருந்து அதை அகற்றி 100% கியூர் ஆகி அந்த மாதிரி ஒரு ரேரான வியாதியிலேருந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அதுக்கு என்னோட மருத்துவம் மட்டும் காரணம் இல்லை, அவரோட நம்பிக்கையும் அவரோட முயற்சியும் தான், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் முயற்சியும் தான். இதை நான் எதுக்கு ஒரு மருத்துவனா இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஏற்படுற தப்புகள்னால ஏதோ ஒரு பிரச்சனைகள், அந்த மருத்துவர் சரியில்லை இந்த மருத்துவர் சரியில்லை அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தையே இன்னைக்கு மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்றதுனால ஒட்டுமொத்த, அது பர்டிகுலரா சொல்லணும்னா அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை துறையில இருக்கிற எங்களை மாதிரி மருத்துவர்கள் முள்மேல் நடக்கிற மாதிரி எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும். ஏன்னா நான் பேஷண்ட்டை நிறைய பேஷண்ட்டை சொல்றது தான், நாங்கள் கடவுள் இல்லை, நாங்கள் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுனால கடவுள் இல்லை, எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மருத்துவ அறிவியல் தெரியும், உடல் ரீதியான அறிவியல் தெரியும், எங்களுக்கு தெரிந்த அறிவியலை வச்சு நாங்கள் உங்களுக்கு உள்ள நோயை குணப்படுத்த நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதே டயத்தில் அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சு பேஷண்ட்டுக்கு ஏதாவது நாங்கள் கொலைகாரர்களும் அல்ல, நாங்கள் கடவுளும் அல்ல கொலைகாரர்களும் அல்ல. ஏன்னா பேஷண்ட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே மருத்துவரின் தவறான சிகிச்சையால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணி அதை ரொம்ப பெருசுபடுத்துகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்
என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட இதை வந்து எல்லார்ட்டையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி, சிலவங்க அவங்க நோயை வெளில சொல்றதுக்கு யோசிப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு சரியாயிட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நானே எதிர்பார்க்காம ஒரு பெரம்பலூர் பேஷண்ட் எனக்கு தெரியும், அவரும் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு, கல்லுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. அவரு திடீர்னு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மருத்துவத்துறையில் எவ்வளோ நாங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஏன்னா அறுவை சிகிச்சை துறைங்கிறது சர்ஜரி முடிச்சுட்டு வெளில வந்து அந்த பேஷண்ட் வெளில போகிற வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கோ அதே அழுத்தம் ஒவ்வொரு உண்மையான அறுவை சிகிச்சை மருத்துவனுக்கும் இருக்கும். அந்த பேஷண்ட் வந்து நல்லாயி போற வரைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நைட் டைம்லாம் தூக்கம் வராது. என்ன ஆச்சு இதாயிடுச்சோ திரும்ப அந்த வீடியோஸ் போய் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம், எந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாமே நம்ம ஹியூமன் பாடிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி கிடையாது. வந்தமா ஒரு இது நெட்டை கயிட்டமா போட்டோமா, இந்த எமகா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த எமகா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஒரே வியாதி 2 வெவ்வேறு நபர்களுக்கு வந்தால் அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஹியூமன் பாடியும் வெவ்வேறு செல்களால் அமைக்கப்பட்டது, ஒவ்வொருத்தவங்க உடல் அமைப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரே வியாதி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வரும்போதும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதோட அவுட்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவங்களோட எதிர்ப்பு சக்தி, அவங்களோட இதை பற்றி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை துறையில் இருக்கும்போது பல கஷ்டங்களை பார்த்துருக்கோம் நாங்கள். பட் அதில் வந்து இந்த மாதிரி சில தருணங்கள் வந்து எங்கள் கஷ்டத்தெல்லாம் நீக்கி நாங்கள் படித்து ஏதோ மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்பட்டது. ரொம்ப மிக்க நன்றி. மற்றும் இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, நான் கொஞ்சம் இந்த முள் பூவனம்ங்கிற புக்கை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு வந்தேன் வரும்போது காரில். சார் எனக்கு டைம் இல்லை, மற்ற புக்கு இன்னும் படிக்கலை. உண்மையிலேயே இந்த மது பழக்கத்தினால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கிறது, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால எப்போ வந்தீங்கனாலும் ஆல்கஹால் அடிக்ட்ஸ், அதாவது இந்த மது பழக்கத்தினால உடம்பு லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க, கணையம் தொந்தரவு வந்தவங்க ஒரு 4-5 பேஷண்ட் எப்போதும் இருப்பாங்க. 2 பேர் ஐசியூவில் இருப்பாங்க, 2 பேர் பிளட் வாமிட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இளைஞனும் மது பழக்கத்தினால் எத்தனை குடும்பங்கள் அழிகின்றன, அதாவது எவ்வளவு இளம் வயது மரணங்கள் நிகழ்கின்றனங்கிறது டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளுங்கிறதுனால உண்மையிலேயே அதை வந்து எப்படி இவ்வளோ அனுபவிச்சு அதில் ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நேரில் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக இவர் சம்பாதிச்ச வரைக்கும் குடிச்சு அழிச்சிருப்பார், கையில் ஒன்றுமே இருக்காது. அந்த ஒய்ஃபு கழுத்தில் ஒரு கயிறோட வந்து நீ எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்க சார்பாங்க, எண்டு ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியர் போயிடுவாங்க. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் வந்து மனைவிகள் தாய்மார்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப பொறுமைசாலிகள், அவங்க உண்மையிலேயே தியாக செம்மல்கள் தான். இவ்வளவு தூரம் பிடிச்சி அழிச்ச ஒரு புருஷனை என்ன வேணாலும் செய்யுங்க சார், அவர் உயிரோட இருந்தா போதும். நான் சிலதே இவரை காப்பாத்துறது கஷ்டமா, இனிமேல் நீ செலவு பண்ணாதம்மா, தயவு செஞ்சு கொண்டு போய் வீட்டில் போட்டு அந்த செலவு பண்ற காசை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வை, அதுங்க ஏதாவது பண்ணணும், தேவையில்லாம நீங்க மருந்து வாங்கி கொடுக்காதீங்க, மெடிக்கல் கல்ச்சர் அதெல்லாம் இல்லை சார், இவர் உயிரோட சும்மா உட்காந்தா போதும் சார், நான் சம்பாதிச்சு எப்படியா அவரை காப்பாற்றிக்குவேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க குடும்பத்தை பாதிக்குது, அவங்க எவ்வளவு குடும்பத்தில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறது தெரியாம இன்னைக்கு இளைஞர்கள் 30 வயசு 35 வயசுல எத்தனையோ பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலே டெத் ஆயிருக்காங்க. பேங்க்ரைட்டிஸ், அதாவது கணைய தொந்தரவுலாம் வந்துச்சுன்னா சில டைம் சிவியரா 2 நாள் 3 நாள் கண்டினியூஸா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு கணைய தொந்தரவு வந்து அவங்க வந்து ஐசியூல வந்து எவ்வளவு சிக்காகி பிளட் வாமிட்டிங் வந்து. ஸோ நிறைய கேஸுங்க நாங்கள் ட்ரீட் பண்றோம் பார்க்குறோம். இதுல எவ்வளவுதான் நம்ம ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சாலும் வீட்டில் போய் 2 மாசம் அமைதியா இருப்பாங்க, 3ஆவது மாசம் திரும்ப அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அதே மாதிரி பெயினோட வர்ற பேஷண்ட்ஸுங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த ஒய்ஃப் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுது. அது அந்த ஒய்ஃப் வந்து மற்ற குடும்பத்தாரால் புருஷன் குடிக்கிறதுக்கு மனைவி தான் காரணம் பாங்க, நீ சரியா வச்சிருந்தா அவன் எது குடிக்க போறான், அதாவது அந்த நோயாளியோட அப்பா அம்மா பேசுறது. ஸோ அந்த குடும்பம் அந்த மனைவிகள் வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், எல்லா பேஷண்ட்ஸையும் நிறைய கலந்துரையாட இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை இன்னைக்கு எடுத்து அதில் அந்த குடும்பம் அந்த மனைவியோட மனநிலையை உணர்ந்து அந்த கவிதை எழுதியிருக்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட சேவை தொடரணும், எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.